சற்றுமுன் வெளியான தகவல். தங்க நகை கடன்களில் வந்த மாற்றங்கள். ரிசர்வ் வங்கி அறிவித்த முக்கியமான தகவல் வெளியாகியுள்ளது. அதை பத்தி பார்க்க போறோம். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பொதுமக்கள் பாதிக்கப்படாத வகையில் தங்க நகை கடன்களுக்கான விதிமுறைகள் இருக்க வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி அரசு பரிந்துரை செய்துள்ளது. இதற்காக தங்க நகை கடன்கள் தொடர்பாக இந்திய ரிசர்வ் வங்கி புதிய விதிமுறைகளை சமீபத்தில் வெளியிட்டது. இந்த முன்மொழியற்ற புதிய வழிகாட்டுதல்கள் குறித்து மத்திய நிதி அமைச்சகம் கவலை தெரிவித்துள்ளது. அது என்னவென்றால், கடன் வாங்குபவர்கள், குறிப்பாக கிராமப்புற மற்றும் குறைந்த வருமானம் கொண்ட மக்கள் மீது எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தாத வகையில் இந்த வழிகாட்டுதல்களை செயல்படுத்த கூடுதல் கால அவகாசம் வழங்க வேண்டும் என்று மத்திய நிதி அமைச்சகம் ரிசர்வ் வங்கிக்கு பரிந்துரை செய்துள்ளது. இதற்காக தங்க நகை கடன் வழிகாட்டுதல்கள் குறித்த நிதி அமைச்சகத்தின் பரிந்துரையின் புதிய வழிகாட்டுதல்களை செயல்படுத்த கூடுதல் கால அவகாசம் வழங்குமாறு ரிசர்வ் வங்கிக்கு கடிதம் எழுதியுள்ளது. இந்த வகையில் இந்த வழிகாட்டுதல்கள் இருந்து ரூபாய் 2 லட்சம் வரையிலான தங்க நகை கடன்களுக்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. 2026 ஜனவரி 1 முதல் புதிய வழிகாட்டுதல்களை செயல்படுத்த பரிந்துரைக்கப்படுகிறது. இதையடுத்து ரிசர்வ் வங்கி கருத்துக்களை மதிப்பாய்வு செய்து வருகிறது. ரூபாய் 2 லட்சம் வரை தங்க நகை கடன் வாங்கும் வாடிக்கையாளர்கள் இந்த வழிகாட்டுதல்கள் இருந்து விலக்கு அளிக்கப்பட வேண்டும் என்று நிதியமைச்சகம் கோரிக்கை வைத்துள்ளது. இந்த நிலையில் கடன் வாங்குபவர்களின் வாழ்வாதாரம் தங்க நகை கடன்களுடன் இணைக்கப்பட்டுள்ளதாகவும், அவர்களுக்கு உதவும் வகையில் விதிமுறைகளை சற்று தளர்த்த வேண்டும் எனவும் கேட்கப்பட்டுள்ளது. மேலும் புதிய நிபந்தனைகள் பொதுமக்கள் கடன் பெறுவதற்கான அணுகலை பாதிக்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள் மற்றும் பிற கடன் வழங்கும் நிறுவனங்கள் செயல்முறையை மாற்ற போதுமான நேரம் கிடைக்கும் வகையில் இந்த விதிகளை 2026 ஜனவரி 1ஆம் தேதி முதல் அமல்படுத்துமாறு மத்திய நிதி அமைச்சகம் ரிசர்வ் வங்கியிடம் கேட்டு கொண்டுள்ளது. ரிசர்வ் வங்கி சமீபத்தில் தங்க நகை கடன்களுக்கான வரைவு வழிகாட்டுதல்களை வெளியிட்டது. அது என்னவென்றால், கடன் மதிப்பு விகிதம் LTV, உள் மதிப்பீட்டு முறை மற்றும் கொள்கை வெளிப்படைத்தன்மை போன்ற விஷயங்களில் விதிமுறைகள் கடுமையாக்கப்பட்டுள்ளன. இது குறித்து பங்குதாரர்களிடமிருந்து பெறப்பட்ட கருத்துக்களை ரிசர்வ் வங்கி மதிப்பாய்வு செய்து வருகிறது. மேலும் வரும் காலங்களில் இந்த விதிகளில் ஒரு சில தளர்வுகள் இந்த விதிகளின் அல்லது மாற்றங்கள் செய்யப்படலாம். இந்தியாவில் ஏழை மற்றும் குறைந்த வருமானம் உள்ளவர்களுக்கு அவசர நிலை மற்றும் நிதிக்கான மிகப்பெரிய ஆதாரமாக தங்க நகை கடன் உள்ளது. அதில் செய்யப்படும் எந்த ஒரு கடுமையான விதிமுறை மாற்றங்களும் அவர்களின் கடன் அணுகலை பாதிக்கலாம். அத்தகைய சூழ்நிலையில் மத்திய அரசு மற்றும் ரிசர்வ் வங்கி இரண்டின் கவனமும் நிதி நிலைத்தன்மைக்கும் சமூக அக்கறையும் இடையில் சமநிலையை உருவாக்குவதில் உள்ளது. எனவே இந்த விஷயத்தில் பொதுமக்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாத வகையில் விதிமுறைகள் செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. இதற்காக தங்க நகை கடன் பெறுபவர்கள் பெரும்பாலும் ஏழை மக்களாகவும் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்களாகவுதான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தங்க நகை கடன்களுக்கான விதிமுறைகள் கடுமையாக்கப்பட்டாலும் அவர்கள் மிகவும் சிரமப்படுவார்கள். இது தங்க நகை
கடன்களையும் பாதிக்கப்படும். எனவே இந்த விஷயத்தில் ரிசர்வ் வங்கி சற்று நிவாரணம் வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் சொந்தமாக வீடு வாங்க போறீங்களா? இப்படி செஞ்சா காசு மிச்சமாகும் என்று சொல்கிறார்கள். அது என்னவென்றால், சொந்தமாக வீடு வாங்கவோ கட்டவோ திட்டமிட்டால் இந்த விஷயங்களில் கவனம் செலுத்தினால் உங்களுக்கு பணம் மிச்சமாகும். அது என்னவென்றால், அனைவருக்குமே சொந்தமாக ஒரு வீடு இருக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கும். நிறைய பேருக்கு இது வாழ்நாள் லட்சியமாக கூட இருக்கலாம். சொந்தமாக ஒரு வீடு கட்டுவது என்பது நிறைய பேருக்கு மிகவும் சிரமமாக இருக்கிறது. சொந்த வீடு வாங்குவது என்பது அனைவரின் வாழ்க்கையிலும் ஒரு மிக முக்கியமான கனவாகும். அந்த வகையில் கனவை நிறைவேற்ற சரியான திட்டமிடல் இருந்தால் போதும். வீட்டு கட்ட நிறைய வசதிகள் இப்போது வந்துவிட்டது. வங்கிகளில் எளிதாக கடன் கிடைக்கிறது. குறிப்பாக சொந்த வீடு கட்டும்போது நாம் கவனமாக இல்லாவிட்டால் நிதி இழப்பு ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது. புதிதாக வீடு வாங்கும்போது ஒரு சில விஷயங்களை கருத்தில் கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் தேவையற்ற விஷயங்களுக்கு நாம் அதிகம் செலவிட வேண்டிய சூழலில் ஏற்படும். எனவே வீடு வாங்குவதற்கு முன் ஒரு சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் கவனமாக செலுத்தினால் ஒரு பெரிய தொகையை மிச்சப்படுத்தலாம். அது என்னவென்றால், முதலில் முத்திரை வரி மற்றும் பதிவு கட்டணங்களில் கவனம் செலுத்த வேண்டும். பெரும்பாலான நேரங்களில் வீடு வாங்குபவர்கள் வீட்டின் விலையில் கவனம் செலுத்துகிறார்கள். ஆனால் முத்திரை வரி மற்றும் பதிவு செலவுகள் முக்கியம். மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் பெண்களுக்கு முத்திரை வரியில் 1% தள்ளுபடி வழங்கப்படுகிறது. எனவே இதற்காக முடிந்தால் வீட்டின் உரிமையை மனைவி அல்லது பிற பெண் உறுப்பினரின் பெயரில் பதிவு செய்வதன் மூலம் ஒரு பெரிய தொகையை உங்களால் சேமிக்க முடியும். உதாரணமாக சொல்ல போனோம் என்னவென்றால், 50 லட்சம் மதிப்புள்ள வீட்டிற்கு இந்த சலுகையை பயன்படுத்தினால் உங்களுக்கு குறைந்தது ரூபாய் 50,000 மிச்சமாகும். மற்றொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், வீட்டு பரிவர்த்தனையின் இடைத்தரவுக்கு நீங்கள் அதிகம் செலவு செய்வது. நீங்கள் நேரடியாக வீட்டு கட்டுபவரிடமிருந்து வாங்கினால் முகவரி அல்லது தரகரின் கமிஷன் செலவை மிச்சப்படுத்தலாம். பல நேரங்களில் இந்த செலவு வீட்டின் மொத்த விலையில் சேர்க்கப்படும். இது உங்கள் பட்ஜெட்டை அதிகரிக்கிறது. எனவே முடிந்தால் நம்பகரமான மற்றும் நேரடி கட்டுமான நிறுவனத்தையோ அல்லது சொத்து மேம்பாட்டாளரையோ தொடர்பு கொள்ளலாம். இதன் மூலம் உங்களால் ஒரு மிகப்பெரிய தொகையை மிச்சப்படுத்த முடியும். அடுத்து வங்கியின் வீட்டுக் கடன் வட்டி விகிதம் மற்றும் செயலாக்க கட்டணங்கள் குறித்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இஎம்ஐ மட்டும் பார்ப்பது போதாது. செயலாக்க கட்டணம், காப்பீடு, ஆவண கட்டணங்கள் போன்ற பல்வேறு விஷயங்களில் வங்கிகள் ஒரு பெரிய தொகையை உங்களிடம் வசூலிக்கும். ஒரு சில வங்கிகள் கடன் வாங்கும் பெண்களுக்கு வட்டி விகிதத்தில் 0.05% வரை தள்ளுபடி வழங்குகிறது. வீட்டு வாங்கும்போது ஸ்மார்ட் மின் சாதனங்களை கருத்தில் கொள்ள வேண்டும். புதிய வீட்டிற்கு செல்லும்போது பிஎல்டிசி மின் விசிறிகள், எல்இடி விளக்குகள் மற்றும் இன்வெர்ட்டர் ஏசிகள் போன்ற ஆற்றல் சேமிப்பு சாதனங்களை அமைப்பது உங்கள் மாதாந்திர மின்சார கட்டணத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். கடைசியாக வீட்டு வசதி திட்டத்தில் உள்ள வசதிகளை முறையாக பயன்படுத்துவது முக்கியம். ஏற்கனவே ஜிம், கிளப், வைஃபை, நீர் வசதி, பாதுகாப்பு போன்ற வசதிகள் இருந்தால் இந்த சேவைகளை ஒரு தனி இடத்திலிருந்து நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.